ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 2 அண்ட் 3 நம்ம சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் 4 விதமான டாபிக் சம்பந்தமான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனையும் ரொம்பவுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த 4 டாப்பிக்கில் யாருக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் இந்த ஆடியோ மட்டும்தான் நீங்கள் ரெஃபர் பண்ணணும். இது சம்பந்தமான கேள்விகளை திரும்ப திரும்ப கேட்காதீங்க அப்படிங்கிறத சார் இங்கே சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சார் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு முறையில் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருக்காங்க. அப்படி என்னென்னலாம் சார் நம்மளுக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றிய ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான வீடியோவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா வித்ட்ராவல் ரிலேட்டடாக சார் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 1 வித்ட்ராவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பேமெண்ட் ப்ரூஃப் யாராவது அனுப்பலை அப்படின்னா அடுத்த 60 நாட்களுக்கு ஐடி டெர்மினேட் செய்யப்படும். அதாவது எந்த ஒரு வேலையும் நம்ம ஐடியிலேருந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமௌண்ட் கிரெடிட் ஆனதை தெரிஞ்சிக்கக்கூடிய விதமாக வெல்கம் பேஜில் அமௌண்ட் கிரெடிட்டட் இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு பாப்அப் நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வரும். நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த அமௌண்ட் கிரெடிட்டட் இன்ஃபோ வரும். அதுக்கப்புறமா நீங்கள் போய் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணி பேமெண்ட் ப்ரூஃப் எடுத்து ஏதாவது ஒரு கமாண்டர்கிட்ட கொடுத்து 7 நாட்களுக்குள்ளே ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் ஷேர் பண்ணணும். இல்லை அப்படின்னா 60 நாட்களுக்கு ஐடி டெர்மினேட் செய்யப்படும். ப்ரூஃபோடு சேர்ந்து பேமெண்ட் கிரெடிட் ஆனதை அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஃபார்மேட்டில் நம்ம அனுப்பணும். பேமெண்ட் ப்ரூஃபை நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், பாஸ்புக் பிரிண்ட் அவுட், ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் அவுட் இதில் ஏதாவது ஒரு மெத்தடில் நம்ம எடுத்து அதை அட்டாச் பண்ணி என்ன ஃபார்மேட்டில் நம்ம ப்ரூஃப் அனுப்புகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க உங்களுடைய வெல்கம் பேஜில். அதன்படி நீங்கள் அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் டைப் செஞ்சு ரெண்டுமே அந்த பிக்கோடு சேர்ந்து நீங்கள் ரெண்டையுமே ஏதாவது ஒரு கமெண்ட்டை கொடுத்து உடனே நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் அதை ஷேர் பண்ணணும். நோட்டீஸ் போர்டு இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணுறது தான், அதாவது ஒவ்வொருத்தரும் சரியாக ஃபாலோ பண்ணுறது தான் நம்மளுடைய முதல் கடமை. அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு முறை தான், குறைஞ்சது 5 நிமிஷம் தான் நம்மளுக்கு வேலை இருக்க போகுது. யாருக்கெல்லாம் அமௌண்ட் கிரெடிட்டட் இன்ஃபோ ஷோ ஆகுதோ அவங்க மட்டும் அதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை பின்பற்றணும். அதை யாருக்குமே ஃபார்வேர்ட் செய்யக்கூடாது. மீறி செஞ்சீங்க அப்படின்னா அவங்களுடைய ஐடி சஸ்பெண்ட் செய்யப்படும். இன்கேஸ் அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகலை அப்படின்னா அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் அங்கே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கொடுக்கப்பட்ட மெயில் ஐடிக்கு உங்களுடைய ரெஜிஸ்டர் மெயிலில் இருந்து அமௌண்ட் கிரெடிட் ஆன தேதியிலிருந்து 3 நாட்கள் கழித்து பாஸ்புக் பிரிண்ட் அவுட், அந்த 3 நாட்களுக்குள்ள அந்த பிரிண்ட் அவுட் அல்லது நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் பிடிஎஃப்பை கிரெடிட் ஆன தேதியிலேருந்து 3 நாட்களுக்கான அந்த கிரெடிட் ஹிஸ்ட்ரியை எடுத்து மெயில் மூலயமா அவங்களுக்கு நம்ம அனுப்பணும். 99% ஸ்டேட்மெண்ட் ப்ரூஃபை தான் அட்மின் டீம் எதிர்பார்க்குறாங்க. ப்ரூஃபில் அக்கௌண்ட் நம்பர், பேங்க் ஹோல்டர் நம்பர், நேம், ஐஎஃப்எஸ்சி கோட், மொபைல் நம்பர் இது எதையுமே நீங்கள் மறைக்கக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே ஆல்ரெடி எஸ்பிஓ கிட்ட இருக்குது. ஸோ அதை மறைக்கணும்னு அவசியம் கிடையாது. எடிட் செய்யாமல் இருக்கிறத இருக்கிறபடி நீங்கள் அனுப்புங்க. உங்களுக்கு ஏதாவது எடிட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா பேங்க் பேலன்ஸை வேணால் நீங்கள் மறைச்சிக்கலாமே தவிர மற்ற எதையுமே நீங்கள் எடிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு பாப்அப் வந்திருக்கு. பட் மணி ரிசீவ் ஆகலை அப்படின்னா அவங்க எந்த மெத்தடில் மெயில் அனுப்பணும் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட், அதாவது அமௌண்ட் நாட் ரிசீவ்ட் அப்படின்னு போட்டிருக்கணும். டிஸ்கிரிப்ஷன் அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய நேம், ஸ்டாஃப் ஐடி, அதாவது உங்களுக்கு இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ உங்களுக்கு தெரிஞ்ச விதமாக நீங்கள் டைப் பண்ணி அனுப்பணும். எப்படின்னா எனக்கு இந்த மாதிரி அமௌண்ட் கிரெடிட் ஆச்சு, அது எனக்கு இன்ஃபோ வந்துச்சு, பட் நான் போய் செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகலை அப்படிங்கிறத நான் என்னுடைய ப்ரூஃபோட இங்கே அட்டாச் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் டைப் பண்ணி அவங்களுக்கு நம்ம அனுப்பணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ரிசீவ் நோட்டிஃபிகேஷன்
notification from admin team for amount credited, but still now it didn't credited to my bank account and I attached my payment proof அப்படிங்கிற மெசேஜை டைப் செஞ்சு கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்பி 3 வேலை நாட்கள் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஏன்னா அதுக்கு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு அவங்க கண்டிப்பாக பதில் கொடுப்பாங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. செகண்ட் டாபிக் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ரீஃபண்ட் ரிலேட்டடாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ரிஜெக்ட் செஞ்சவங்களுக்கு October 1 இருந்து அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து அனுப்பப்பட்டு வருது. மெயில் வந்து உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அக்ரிமெண்ட் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் சைன் போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறமா உங்கள் லாகின் பேஜில் போய் ப்ரூஃப் அப்லோட் ஆப்ஷன் அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் நீங்கள் சைன் செஞ்ச அக்ரிமெண்ட் ஃபார்ம் பிரிண்ட் அவுட்டை வந்து அப்லோட் செய்யவும் அப்படின்னு இருக்கும். அதில் போய் நீங்கள் வந்து அந்த பிரிண்ட் அவுட் வந்து தெளிவாக தெரியுதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இது எல்லாமே உங்கள் மெயிலில் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து யாருமே மெயில் அனுப்பணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய லாகின் பேஜில் நீங்கள் அந்த பிக்கை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணாலே போதும். உங்களுக்கு அக்ரிமெண்ட் ஃபார்ம் மெயில் மூலம் தான் அனுப்பப்படும். அது வந்து உங்கள் ஒர்க்கிங் அமௌண்ட் ரிசீவ் ஆகக்கூடிய அது டேட்டும் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும். ஸோ அது வந்ததுக்கு அப்புறமா மேற்கூறிய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றி பிரிண்ட் அவுட்டை வந்து அப்லோட் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆனதை உறுதி செய்கிற வகையில் உங்கள் லாகின் பேஜில் அப்லோட் யுவர் பேமெண்ட் ப்ரூஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஷோ ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு பணம் கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் பேங்க் கிரெடிட் ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா அந்த ப்ரூஃப் எடுத்து ஃபோட்டோ எடுத்து லாகின் பேஜில் இருக்கிற அப்லோட் யுவர் பேமெண்ட் ப்ரூஃப் அப்படிங்கிற இடத்துல அந்த இமேஜை நீங்கள் அப்லோட் செய்யணும். இது எல்லாமே பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் செஞ்சுருந்தால் மட்டுமே நடக்கும். இன்கேஸ் நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் செய்யலை அப்படின்னா உங்களுக்கு கடைசியில் தான் மெயில் வரும். அதுவுமே உங்களுக்கு மெயில் மூலயமா உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை வந்து அட்மின் டீம் வாங்கி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான ப்ரொசீஜர் நடக்கும். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அவங்க அனுப்புகிற மெயிலுக்கு நீங்கள் பதில் மெயில் அனுப்பணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரொசீஜர் தானாக நடைபெறும், பணமும் கிரெடிட் ஆகும். ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கு வந்து ப்ரொசீஜர் நடைபெற்று கொண்டே இருக்கும். நீங்கள் அப்படி அப்டேட் பண்ண தவறி இருந்தால் உங்களுக்கு பணம் வர லேட் ஆகும். ஆனால் எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்து சேரும் அப்படிங்கிறத சார் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த பேட்ச் சால்வ் ஆக எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் எல்லாருக்குமே நவம்பர் மாத இறுதிக்குள்ளே ரீஃபண்ட் வழங்கப்பட்டு கண்டிப்பாக ஃபினிஷ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத சார் ரொம்பவுமே கன்ஃபார்மாக இங்கே சொல்லியிருக்காங்க. தேர்ட் டாபிக் என்ன பார்த்திங்கன்னா மைக்ரோ டாஸ்க் ரிலேட்டட். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸ்புக் வச்சுருக்கிறவங்க மட்டும்தான் டாஸ்க் செஞ்சுட்டு இருந்தாங்க. நம்ம October 2 இருந்து ஷேர்சாட், இன்ஸ்டாகிராம் இந்த 3 வித சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்களும் அதில் வேலை செய்யலாம் அப்படின்னு சார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. யாருக்காவது இன்னும் தெரியல அப்படின்னா போய் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய அந்த நீங்கள் ஷேர்சாட், இன்ஸ்டாகிராம் URL எடுத்து நீங்கள் வந்து போட்டாலும் உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகும். ஸோ யாராவது செய்யாமல் இருந்தீங்கன்னா உடனே போய் வேலை செய்யுங்க. ஒரு முறை வேலை செஞ்சிட்டிங்க அப்படின்னா அன்னையிலேருந்து 7 நாட்கள் கழித்து தான் உங்களுக்கு அடுத்த வேலை செய்ய முடியும். வேலை செய்கிற நாள் மட்டும் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது, அந்த நேரமும் ரொம்ப முக்கியம். இப்போ இன்றைக்கி நீங்கள் 12 o'clock அதாவது 12 PM இன்றைக்கி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஆஃப்டர் 7 days கழித்து அந்த 12 PM அண்ட் அதுக்கு மேலே தான் உங்களால் வந்து வேலை செய்ய முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் 7 நாட்கள் எனக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் 10 மணிக்கு செஞ்சீங்கன்னா உங்களுடைய வேலை வந்து கண்டிப்பாக சப்மிட் ஆகாது உங்களுடைய URL. ஸோ என்ன டேட்டில் செய்கிறோன்னு மட்டும் முக்கியம் இல்லை, டைமிங்கும் ரொம்ப முக்கியம். அதையும் குறித்து வச்சுக்கோங்க. அந்த டைமிங்லேயும் அந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் 7 days கழித்து நீங்கள் செஞ்சு உங்களுடைய URL சப்மிட் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய டாஸ்க் வந்து நல்ல வெற்றிகரமான முறையில் சப்மிட் ஆகும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் டாபிக் என்ன பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே முக்கியமான டாபிக், அதாவது டிஜிட்டல் டாஸ்க் ரிலேட்டட். இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் வந்து October 2 ஸ்டார்ட் ஆகி ரன்னிங்கில் போயிட்டு இருக்குது. அவங்களுக்கு எந்தவித டெமோ வீடியோவும் அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக திறமை இருக்கிறதுனால தான் இந்த ஒரு பொசிஷனை வந்து அவங்க வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷனை அவங்க ஃபாலோ பண்ணி டாஸ்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இப்போது இன்ஃப்ளூயன்சருக்கு இந்த கொட்டேஷன் மார்க் வந்து
ஒரு 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 முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது டபுள் கொட்டேஷன் மார்க்கில் ஸ்டார்ட் ஆகி டபுள் கொட்டேஷன் மார்க்கில் முடியக்கூடிய ஒரு கண்டென்ட் ஒரு ஒரு இதை வந்து ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட ஸ்பான்சர் கண்டென்ட்டை வந்து உங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் போடணும் அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இன்ஃப்ளூயன்சர் ஃபேஸ் காட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் தங்களுடைய சொந்த குரலில் ஸ்பான்சர் கண்டென்ட்டை வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அனிமேஷன் குரல் கண்டிப்பாக இருக்கவே கூடாது. சொந்த வாய்ஸில் தான் இருக்கணும். ஸ்பான்சர் நேம் சரியாக சொல்லணும். தம்ப்நெயில் சரியாக அந்த வீடியோ தொடர்புடையதாக தான் இருக்கணுமே தவிர ஃபேக் தம்ப்நெயில்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓ ரிலேட்டட் வீடியோ போடலாம், ஆனால் அதுக்கு எந்தவித அமௌண்ட்டும் கிடைக்காது அப்படிங்கிறதையும் இங்கே சார் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நமது சொந்த கண்டென்ட்டுக்கு மட்டும்தான் இங்கே அமௌண்ட் கிரெடிட் ஆகும். இன்ஃப்ளூயன்சருக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆனால் 3 வேலை நாட்கள் ஆகலாம். ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்குமே மேனுவலாக வந்து செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வேலெட்டில் வந்து மணி வந்து கிரெடிட் ஆகும். குறைஞ்சது வீடியோ 2 நிமிஷம் இருக்கணும். ஒரு முறை போடும் வீடியோவை திரும்ப திரும்ப பல நாட்கள் கழித்து அதே வீடியோவை போடணும் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் தான் உங்கள் வீடியோ இருக்கணும். இன்ஃப்ளூயன்சர் டாஸ்கில் வந்து ஸ்டார்டிங்கில் இன்வேலிட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து வந்துச்சு. அது குறித்து சார் வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் டாஸ்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சரியாயிடுச்சு அப்படிங்கிறதையும் அக்டோபர் 3 சார் வந்து கொடுத்த ஆடியோவில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே வந்து டாஸ்க் வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கான சாதகமான எல்லா விஷயங்களும் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ டாஸ்க்கை நீங்கள் ஈஸியாக பிழை இல்லாமல் செஞ்சு முடிங்க. அப்படியே உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கமாண்டர்கிட்ட தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூடியூப் உள்ளவங்க மட்டும் இல்லை, இதில் இன்ஸ்டா பேஜ் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, ஃபேஸ்புக் பேஜ் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, அவங்களும் வந்து இதில் வீடியோ அப்லோட் பண்ணி அந்த யூஆர்எல் லிங்கை எடுத்து உங்களுடைய டாஸ்கில் நீங்கள் சப்மிட் செய்யலாம். உங்களுடைய டாஸ்க் வெற்றிகரமாக முடியும். பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து கமாண்டர்கள் கிட்ட வந்து போய் உங்களுடைய பிரச்சனையை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃப்ளூயன்சர் வந்து எஸ்பிஓ கொடுத்த ஹேஷ்டேக்கோட நம்ம ஓன் ஹேஷ்டேக்கையும் வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் சார் வந்து சொல்லியிருக்காங்க. அடல்ட் கண்டென்ட், பார்ட் டைம் ஜாப் கண்டென்ட் இல்லாத எந்த கண்டென்ட் வேணுனாலும் நீங்கள் வந்து வீடியோவாக போடலாம். வீடியோ தொடக்கத்தில் இல்லைனா முடிவில் கண்டிப்பாக ஸ்பான்சர் நேம் நமது சொந்த குரலில் தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனில் ஜென் ரிவ்யூஸ் சம்மந்தமான ஏதாவது ஒரு பிக்கை நம்ம வந்து அதில் வந்து வச்சு அதில் தான் நம்ம வந்து ஸ்பான்சர் கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து தெளிவாக சொல்லணும். எந்த இடத்துல வேணுனாலும் போடலாம். இப்போ நீங்கள் முன்னாடியும் போடலாம், பின்னாடியும் போடலாம், ப்ளஸ் சென்டர்லேயும் போடலாம். அது உங்களுடைய விருப்பம். ஆனால் கண்டிப்பாக நம்மளுடைய ஓன் வாய்ஸில் ஸ்க்ரீனில் ஜென் ரிவ்யூஸ் சம்மந்தமான பிக்கை வந்து ஷோ பண்ணிட்டு தான் நம்ம வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய ஓன் பிக் வைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. விருப்பம் இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம். தம்ப்நெயில்ஸ் கண்டென்ட் தொடர்பாக தான் இருக்கணும், போலியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சாரிங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டென்ட் ரைட்டர், இவ்வளோ நேரம் நம்ம இன்ஃப்ளூயன்சர் பற்றி பார்த்தோம். இப்போ கண்டென்ட் ரைட்டருக்கு சார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டென்ட் ரைட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது அதோடைய அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக நோட்டீஸ் போல சார் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. கண்டென்ட் ரைட்டர் வந்து அதே மாதிரி தான் இந்த ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டில் வந்து டபுள் கொட்டேஷன் மார்க் கொடுத்து டபுள் கொட்டேஷனில் முடியக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் அந்த வேர்ட்ஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பான்சர் கண்டென்ட்டை பிளாகுடைய கடைசியில் இருக்கிற ஃபூட்டர் கேஜெட்டில் வந்து நம்ம வந்து போடணும் அப்படின்னு வந்து சார் சொல்லியிருக்காங்க. கண்டென்ட் ரைட்டருக்கு கொஞ்சம் வேலைப்பாடுகள் அதிகம் தான். ஏன் அப்படின்னா டைட்டில் லென்த் வந்து எவ்வளோ இருக்கணும், டிஸ்கிரிப்ஷன் வேர்ட்ஸ் எவ்வளோ இருக்கணும், எத்தனை ஹெட்லைன்ஸ் இருக்கணும், இப்படிலாம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை எல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம அந்த ப்ளாகை வந்து நம்ம போடணும். அப்போ தான் கண்டிப்பாக நம்மளுடைய மணி கரெக்டாக நம்மளுக்கு வந்து அக்செப்ட் ஆகும், நம்மளுக்கு கிரெடிட் ஆகும். டைட்டில் வந்து குறைந்தது 15 வேர்ட்ஸ் இருக்கணும். டிஸ்கிரிப்ஷன் வந்து 200 வேர்ட்ஸ்க்கு குறைவாக இருக்கக்கூடாது, 200 வேர்ட்ஸ்க்கு மேலே இருக்கலாம். ஹெட்லைன்ஸ் 3 இருக்கணும். இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்து சார் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலும் இருக்கலாம், ஆனால் குறைவாக தான் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு இமேஜாவது அந்த பிளாகுக்கு தொடர்பானதாக இருக்கிறது ரொம்பவுமே அவசியம். ஒரு இமேஜாவது அந்த பிளாகுக்கு சம்மந்தமாக நம்ம அதில் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டென்ட் ரைட்டருக்கு உடனடியாக அமௌண்ட் கிரெடிட் ஆகும். அதுக்கப்புறமும் மேனுவலாக சரி பார்த்து தவறு இருந்துச்சு அப்படின்னா சின்ன தவறா பெரிய தவறா இல்லை முழுசுமே தவறா அந்த தவறுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகும். இன்கேஸ் அவங்க செஞ்சது முழுசுமே தவறு அப்படின்னா அவங்க இப்போ 100 ரூபா சம்பாதிச்சாங்க அப்படின்னா டபுள் அமௌண்ட் 200 ரூபா அவங்க வேலெட்டில் இருந்து டிடெக்ட் செய்யப்படும். ஸோ தப்பு செய்யாமல் வேலை செஞ்சு
முடிங்க. தப்பு செஞ்சீங்க அப்படின்னா டபுள் அமௌண்ட் உங்களுடைய வேலெட்லேருந்து டிடெக்ட் செய்யப்படும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்குங்க. மேலும் உங்கள் ஐடி வந்து குறைஞ்சதும் 30 நாட்களுக்கு சஸ்பெண்டும் செய்யப்படும் தவறாக நீங்கள் ஒர்க் செஞ்சீங்க அப்படின்னா. ஓகேவா? இதை நீங்கள் நினைவில் வச்சு கரெக்டாக டாஸ்க் செஞ்சு முடிங்க. டாஸ்கில் என்டர் யுவர் பப்ளிஷ் யூஆர்எல் அப்படிங்கிற இடத்துல நம்மளுடைய பிளாகை வந்து மற்றவங்களுக்கு அனுப்பும்போது கிடைக்கிற அந்த யூஆர்எலை எடுத்து நம்ம வந்து அதில் வந்து பேஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா பிளாகில் கொடுக்கப்பட்ட இமேஜை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் சைடில் ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் காப்பி லிங்க் அட்ரஸை நம்ம கிளிக் செஞ்சு இமேஜுக்கான யூஆர்எலை வந்து காப்பி பண்ணணும். அதுக்கப்புறமா என்டர் யுவர் இமேஜ் யூஆர்எல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அதில் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம அந்த இமேஜுடைய காப்பி லிங்க் அட்ரஸை வந்து நம்ம காப்பி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை லாங் ப்ரெஸ் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணணும். தென் சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம டாஸ்க் வந்து வெற்றிகரமாக நிறைவடையும். இதை நம்ம எஸ்பிஓ கூறிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி சரிவர செஞ்சுருக்கோமா அப்படிங்கிறத அட்மின் டீம் சரி பார்த்து சரியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிரெடிட் ஆன அமௌண்ட்டை வந்து ஓகே சரியாக இருக்குது அப்படின்னு விட்டுருவாங்க. இதே வந்து கொஞ்சம் தப்பு இருந்துச்சு அப்படின்னா செய்யக்கூடிய தப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதன் அளவுக்கு வந்து அவங்க அமௌண்ட்டை வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் முழுசாக தவறாக இருந்துச்சுன்னா டபுள் அமௌண்ட் வந்து நம்மளுடைய வேலெட்லேருந்து டிடெக்ட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃப்ளூயன்சர் அண்ட் கண்டென்ட் ரைட்டர் வாரத்துக்கு ஒரு முறை தான் வேலை செய்யணும். வாரத்தில் எந்த நாள் வேணுனாலும் நம்ம வேலை செஞ்சுக்கலாம். இன்கேஸ் இப்போ இந்த வாரம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் நம்ம மண்டே செய்யலாம், டியூஸ்டே செய்யலாம், எப்போ வேணாலும் செய்யலாம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை செஞ்சுருக்கோம், நம்ம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தான் நம்ம வெயிட் பண்ணி செய்யணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை இங்கே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை செஞ்சுருக்கோம் அப்படின்னா அடுத்த வாரம் நீங்கள் திங்கட்கிழமை கூட செஞ்சுக்கலாம். ஸோ வாரத்திற்கு ஒரு நாள் நம்ம டாஸ்க் செய்யணும். அவ்வளோதான். இன்ஸ்ட்ரக்ஷனை சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டு வேலை செஞ்சு முடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடல்ட் கண்டென்ட் அண்ட் அதர் ஜாப் ரிலேட்டடாக உங்களுடைய வீடியோ அந்த பிளாக் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. சேல்ஸ் அண்ட் ப்ரொமோஷன் டீமில் உள்ள இன்ஃப்ளூயன்சர் அண்ட் கண்டென்ட் ரைட்டருக்கு டீம் வைஸ் பேமெண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத கண்டிப்பாக சார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம செய்கிற பணியில் ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை நாம் தெரிஞ்சிக்கக்கூடிய விதமாக ரிப்போர்ட் பேஜ் அப்படின்னு இன்ஃப்ளூயன்சர் அண்ட் கண்டென்ட் ரைட்டருக்கு ஷோ ஆகக்கூடிய வகையில் வந்து அங்கே வந்து ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு கொண்டு வர்றாங்க. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அது வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சொன்ன அந்த 4 டாபிக் வித்ட்ராவல், ரீஃபண்ட், மைக்ரோ டாஸ்க், டிஜிட்டல் டாஸ்க் இந்த 4 சம்பந்தமான தலைப்புகள் தொடர்பான எல்லா விஷயங்களுமே சார் ரொம்பவுமே கிளாரிஃபையாக சொல்லியிருக்காங்க. இந்த தொடர்பான கேள்விகள் திரும்ப சார் சொல்ல மாட்டாங்க. நம்மளும் அது தொடர்பாக கேள்விகள் கேட்கிறத நிறுத்திக்கணும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. ஏதாவது பிரச்சனை இன்கேஸ் ஏற்பட்டுச்சுன்னா அது குறித்து மட்டும் சார் நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அமௌண்ட் கிரெடிட்டர் இன்ஃபோ உங்கள் வெல்கம் பேஜில் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை செக் செஞ்சு பணம் வந்ததுக்கான ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் கமாண்டர்களுடைய உதவியோடு நீங்கள் வந்து கொடுக்கப்பட்ட ஃபார்மேட்டில் போட்டிருக்கணும். அது ரொம்ப அவசியம். பணம் வரலை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். வீண் கேள்விகளை கேட்டு வேஸ்ட் ஆஃப் டைம் வந்து நீங்கள் பண்ண தேவையில்லை. மீறி யாராவது கேட்டிங்க அப்படின்னா அவங்க நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணலை அப்படின்னு எடுத்துக்கிட்டு அவங்களுடைய எஸ்பிஓவுக்கு தேவையில்லை அவங்க அப்படின்னு அவங்க ஐடி சஸ்பெண்ட் செய்யப்படும் அப்படின்னு வந்து சார் வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். டாஸ்க் அமௌண்ட் படிப்படியாக உயர்ந்து 2 வாரங்களில் சரியான அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்வு கிடைச்சிருச்சு. இனி ஜெனரல் கொஷின்ஸை வந்து லிஸ்ட் எடுத்து அதுவுமே தீர்த்து வைக்கப்படும். பிரச்சனை இல்லாத கம்பெனின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ரேராக இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கண்டறிஞ்சு அதை 2 நாட்களுக்குள்ளே தீர்த்து வைக்க வழி செய்கிறோம் அப்படின்னும் சார் சொல்லியிருக்காங்க. குரூப்பில் ஆர்கியூமெண்ட் செய்யாதீங்க. எஸ்பிஓ ஸ்டார்ட் ஆகாது அப்படின்னு சொன்னவங்க, ரீஃபண்ட் கிடைக்காதுன்னு சொன்னவங்க, வித்ட்ராவல் நடக்கவே நடக்காதுன்னு சொன்னவங்க எல்லாம் இப்போ எங்கே போனாங்கன்னு தெரியலை. அவங்களுக்கு எல்லாம் ஒரு பொக்கே வாங்கி கொடுத்து சந்தோஷமாக எஸ்பிஓவில் இருந்து அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. ஆக்டிவ் பீப்புளில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள் வெறும் 3% தான். அவங்களையும் எஸ்பிஓ போக போக வெளியேற்றிடும் அப்படின்னு சார் இங்கே சொல்லியிருக்காங்க. பல வருடங்களுக்கு வந்து நம்ம எஸ்பிஓ கூடிய ஒரு பயணம் வந்து மேற்கொள்ள போகிறோம். சார் இது பற்றி கத்திக்கிட்டே வந்து இருக்க முடியாது. ஏற்கனவே எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். எஸ்பிஓவை ஸ்டாண்டர்ட் செஞ்சால் தான் நியூ ஜாயினிங் உள்ளே வர முடியும். அதில் நம்ம பல கேள்விகளோடு சந்தேகங்களோடும் புரிதல் இன்றி இருந்தோம் அப்படின்னா எப்படி நியூ ஜாயினிங்க்கு சாத்தியம்? ஸோ எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்.
அப்போ தான் புதுசாக வரக்கூடியவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத இங்கே வந்து சார் சொல்லியிருக்காங்க. மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு புதுசாக நிறைய டாஸ்க் வரும். அதற்கான டெமோ வீடியோ கண்டிப்பாக சார் வெளியிடுவாங்க. நிறைய யூடியூபர்ஸும் அது சம்மந்தமான வீடியோக்களை வந்து வெளியிடுவாங்க. ஆனால் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அண்ட் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கான டெமோ வீடியோ கண்டிப்பாக வராது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவர்கள். புதிதாக ஏதாவது மாற்றம் வந்தால் மட்டும் அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓ நபர்களுக்கு உள்ள எல்லா விதமான வரக்கூடிய கேள்விகளுக்கான பதில்கள் கண்டிப்பாக சார் மேலே வந்து கிளாரிஃபையாக கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி அது மட்டும் இல்லாமல் ஏதாவது எஸ்பிஓ காண்டாக்ட் செய்யணும் அப்படின்னா அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத குறித்தும் நம்மளுக்கு கண்டிப்பாக சார் வந்து தெரிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. பெண்டிங் இஷ்யூஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா தான் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் அண்ட் நியூ ஜாயினிங் நடைபெறும். நிறைய ப்ரமோஷன் தொடர்பான டீல்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. முதல்ல எஸ்பிஓவை ஸ்டாண்டர்டாக ஆக்கிட்டு அதற்கான அனௌன்ஸ்மெண்ட்டையும் சார் எஸ்பிஓவில் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ப்ரொமோஷன் டீல்ஸ் எல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் சின்னதாக இருக்கிறவங்களுக்கு ஏன் முதல்ல கிரெடிட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு சார் கொடுத்த விளக்கம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எஸ்பிஓவுக்கு வந்து நியூ ஜாயின் பீப்புள்ஸ். ஸோ அவங்க நிறைய பயத்தோடையும் கவலையோடும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பயத்தை போக்குறதுக்காக தான் அவங்களுக்கு முதல்ல வந்து பேமெண்ட் கிரெடிட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது முடிஞ்ச பிறகு நம்ம ஓல்டு மெம்பர்ஸுக்கும் அது தொடர்ந்து பேமெண்ட் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் இங்கே வந்து சார் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் கண்டென்ட் ரைட்டருக்கான பேக் அண்ட் ஒர்க் வந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. அது முடிஞ்சதும் சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா நாம் வந்து கண்டென்ட் ரைட்டருக்கான டாஸ்க் வந்து செய்யலாம் அப்படிங்கிறதையும் சார் சொல்லியிருக்காங்க. இன்ஃப்ளூயன்சர் டாஸ்கில் இன்னும் சிலருக்கு எரர் வரும். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மொபைல் ஃபோனில் யூடியூப் ஆப் மூலயமா யூஆர்எல் எடுத்து வெப்சைட்டில் சப்மிட் செய்கிறாங்க. ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க தற்சமயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கூகுள் குரோமில் போய் உங்களுடைய வீடியோ யூஆர்எல்லை போட்டிங்க அப்படின்னா அங்கே உங்களுடைய வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஸோ அப்படி ப்ளே ஆகக்கூடிய சமயத்தில் டாப்பில் இருக்கிற அந்த யூஆர்எல்லை நீங்கள் எடுத்து டாஸ்கில் சப்மிட் செஞ்சீங்க அப்படின்னா சப்மிட் ஆகும். இப்போதைக்கு இது மூலயமா உங்களுடைய டாஸ்கில் ஏற்படக்கூடிய எரரை ஸ்டாப் பண்ணி உங்களுடைய டாஸ்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். இதற்கான தெளிவான ஒரு சொல்யூஷனை வந்து சார் கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் வந்து சார் October 2 and 3 கொடுத்த ஆடியோடைய ஃபுல் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன். மேலும் நிறைய விஷயங்களை சார் அங்கே ரொம்பவுமே லைவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இன்னும் யாரும் கேட்கல அப்படின்னா உடனே போய் கேட்டு உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் விளக்கத்தை பெற்றுக்குங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்போர்ட் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்.